ப்ளே ஸ்டோரில் நிறைய லோன் ஆப்புகள் இருந்தாலும் இந்த ஒரு லோன் ஆப் தான் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும், அதாவது குறைஞ்ச வயசு இருக்கிறவங்களுக்கும் லோன் தரக்கூடிய ஒரு ஆப். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இவங்க லோன் தராங்க. பார்ட் டைம் ஜாப் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு 3 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான லோன் ஆப்பும் ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கிறவங்களுக்கும் லோன் தராங்க. அதே நேரத்தில் கிரெடிட் ஸ்கோர் சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 700 இருக்கும், அல்லது 750 இருக்கும், சம்டைம்ஸ் சில பேருக்கு ரொம்ப கம்மியாக கூட இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ கம்மியாக இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, என்ன இன்கம் இருந்தால் லோன் கிடைக்கும், இது போல் நிறைய விஷயங்களை வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 3 விதமான லோன் ஆப்பும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. நிறைய பேருக்கு இவங்க லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு லோன் ஆப்ஸ் தான். ஸோ இந்த 3 விதமான லோன் ஆப் தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக் இதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நிறைய லோன் ஆப்பில் ஒரு சில லோன் ஆப் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு லோன் தருவாங்க. இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஒரு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுறவங்களுக்கு இமீடியட்டாக இங்கே பணம் கிடைக்கும். நெகட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த பணத்தை அவங்க தராங்கன்னா சும்மா தர மாட்டாங்க, வட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வட்டி அதிகமாக போடுவாங்க. எவ்வளோ போடுவாங்க, என்ன போடுவாங்கலாம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து தான் இது அமையும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 3 விதமான லோன் ஆப்பிலும் என்னென்ன வட்டி போடுறாங்க, என்னென்ன விஷயங்களை டீட்டெயிலாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப். 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணினா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு யுவர் பெர்மிஷன்ஸ் ரெக்வயர்ட் போட்டு உங்களுடைய பெர்மிஷன்ஸ், மொபைலுக்கு ஃபோனுக்குள்ளான பெர்மிஷன்ஸ், இந்த எஸ்எம்எஸ் அந்த விஷயத்துக்குள்ளான பெர்மிஷன்ஸ்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு 2 விதமான அலோஸ் வரும். ஸோ 2 விதமான அலோஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு கெட் ஏ ஃபைப் லிமிட் அப் டு 5 lakhs ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது விளம்பரம். கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் போட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே கொடுத்துட்டிங்கன்னா குட் யூ டெல் மீ யுவர் நேம் போட்டு உங்கள் நேம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வாட் இஸ் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் டைப், சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குறாங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. இவ்வளோ தான், பெரிய டீட்டெயில்ஸ்க்குள்ள அவங்க கேட்கல. ஸோ இது நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு ஓடிபி வரும். அது இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். பேன் கார்டை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு செல்ஃபி ஒன்று நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் காட்டுவாங்க. அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் காட்டுவாங்க. இஎம்ஐ ஆப்ஷன் ஓகே, எனக்கு இது இஎம்ஐ எடுக்க போகிறேன் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அது இங்கே கொடுத்த பிறகு உங்களுடைய பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 20,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 36 மாதத்துக்கு இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, இஎம்ஐ 3 வருஷம் எடுக்கிறீங்க, அதாவது 36 மாதம் எடுக்கிறீங்க வச்சுங்களேன். ப்ராசஸிங் ஃபீஸ் 3% இதுக்கு போடுவாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுக்கு வருதுங்க. வட்டி எவ்வளோ போடுறாங்க, 20% ஒரு வட்டி பேர் ஆனம் போடுறாங்க வச்சுக்கோங்களேன். இஎம்ஐ உங்களுக்கு எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குன்னா 5 லட்சத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதம் இஎம்ஐ 18,582 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா கேட்டது 5 லட்ச ரூபா, ஆனால் 6,68,952 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் பொறுத்த வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப்னு சொல்ல முடியும். அதாவது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் ஆப்பில் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு பணம் தேவைப்படும். அதுக்காக பார்ட் டைம் ஜாப் செய்வாங்க. சம்டைம்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட பணம் இருக்காது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர்களுக்கு இந்த ஆப் ஓகேவான ஒரு ஆப்னு சொல்ல முடியும். பெரிய அமௌண்ட் இவங்க கொடுக்கலாம் கூட, சாதாரண ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கொடுக்குறாங்க. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய காலேஜ் ஐடி கேட்குறாங்க. இவ்வளோ தான் கேட்குறாங்க. ஸோ இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு லோன் ஆப் தான். கிரெடிட் ஸ்கோரை இவங்க பட்ஜெட் பண்ணல, பெருசாக எதிர்பார்க்கல. யார் இவங்க பார்த்தீங்கன்னா எம் பாக்கெட் ஆப். நேராக நான் பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். இவங்க 3 வகையான லோன் ஆஃபர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோன் தராங்க, செல்ஃப் எம்ப்ளாய்க்கு லோன் தராங்க, சேலரி பர்சனுக்கு லோன் தராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் யாருக்கு தராங்கன்னா, அதாவது பார்ட் டைம் ஜாப் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோன் தராங்க. ஸோ மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க பார்ட் டைம் ஜாப் செய்கிறாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய பணப்புழக்கம் இருக்கு இல்லையா, மாதம் ஒரு 6,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு சில பேர் ஸ்விக்கி ஓட்டுவாங்க, சில பேர் வந்து சொமேட்டோ ஓட்டுவாங்க. அப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கான விஷயங்களையும் இவங்க செய்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான்
தான் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்க பார்த்தீங்கன்னா, 50,000 வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 6 மாதம் 12 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே ₹40 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம சொல்ல முடியாது, இவ்வளோ தான் சொல்ல முடியாது. ஸோ வட்டியை பொறுத்த வரைக்குமே 2% 3.25% பெர் மந்த்து போட வாய்ப்பு இருக்குங்க. இந்த மந்த்துன்னும் போது நீங்கள் கவனிச்சுக்கணும், இது ஒரு நாள் வட்டி போடக்கூடிய ஆப். ஃபார் எக்ஸாம்பிள் ₹25,000 ஒரு லோன் எடுக்கிறீங்க, ஒரு 12 மாதம் நீங்கள் இஎம்ஐ எடுக்க வச்சிங்களேன், வட்டி 24% பெர் ஆனம் போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு ₹1000 பிடிக்கிறாங்க வச்சுங்களேன். உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்குன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் பிடிச்சிக்கிட்டு கேட்டது ₹25,000 ஆனால் ₹23,820 தான் கையில் தருவாங்க. ஆனால் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா, கேட்டது ₹25,000 மொத்தமாக ₹28,397 நீங்கள் கட்டியிருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் நிறைய லோன் ஆப்புகள் இருந்தாலும் இந்த ஒரு லோன் ஆப்பு தான் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும், அதாவது குறைஞ்ச வயசு இருக்கிறவங்களுக்கும் லோன் தரக்கூடிய ஒரு ஆப். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இவங்க லோன் தராங்க. பார்ட் டைம் ஜாப் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எம்பாக்கெட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே லோன் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. கிரெடிட் ஸ்கோர் பெருசாக அவங்க மென்ஷன் பண்ணல. இவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் தான் இவ்வளோ தருவேன்ற விஷயம்லாம் இதில் இல்லை. ஸோ ஏன்னா அமௌண்ட்டே ரொம்ப கம்மி தான். அதனால் எல்லாருக்கும் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான கமெண்ட்ஸில் நிறைய பேர் நல்ல குட் ஆப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் தான். ஸோ இவங்கள பற்றி டீட்டெயிலும் பார்க்கலாம். 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்காங்க. ஜைப் ஆப். ஜைப் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ உங்களை லோன் எலிஜிபிலிட்டி அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ மொபைல் நம்பருக்கு வருது, ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு ஆஃபர் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கேஒய்சி டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து எல்லா ஆப்லேயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். பெர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. பெர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வருது. கண்டினியூ இங்கே கொடுத்தீங்கன்னா 4 விதமான அலோஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் 2 விதமான டேர்ம் அண்ட் கண்டிஷன் வருது. அதுங்க கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஆஃபர் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. அப்புறமா அக்செப்ட் பண்ண டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபர் எவ்வளோ வரும், எவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் காட்டுவாங்க. ஓகேனா நீங்கள் ஓகே கொடுத்துட்ட பிறகு உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். இவங்க சொல்கிறாங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா ₹3,000 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 12 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டி பொறுத்த வரைக்கும் 18% 36% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2% 6% வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. என்னோட கிரெடிட் ஸ்கோர் வெறும் ஒரு 700 தாங்க இருக்குது. நீங்கள் சொன்ன 3 ஆப்பில் எந்த ஆப்பில் தருவாங்க? ஃபெய்ப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜைப் ஆப்பை சொல்ல முடியும். எம்பாக்கெட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு ₹5,000 10,000 ₹20,000 தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஆப்புன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த 3 விதமான லோன் ஆப்லேயும் கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். என்ன கேட்டால் ஃபெய்ப் ஆப்பில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் நான் சொல்லும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, எனக்கு லோனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறது விஷயமே கிடையாதுங்க. எல்லாரும் உங்களுக்கு லோன் தர வாய்ப்பு இருக்குது. எதனால் கம்மியாக இருக்குன்னா, ஒன்று ப்ராப்பராக நீங்கள் வந்து லோன் ஆஃபருக்கு வரும்போது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கம்மியாகும் ஒன்று. ரெண்டாவது 2-3 லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கம்மியாகும். ஆனால் டிஃபால்ட் ஒன்று இருக்குது. இஎம்ஐ கட்டாமல் விடுறது, ஒரு இஎம்ஐ தள்ளி கட்டுறது, ரொம்ப நாளாக ஒரு கட்டாமல் ஒரு லோனை வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டில் வந்துடும். அது போல் வரும்போது என்னன்னா சிபிலில் பிரச்சனை வந்துடும். அப்பேற்பட்டவங்க இப்போ நான் சொன்ன இந்த 3 விதமான லோன் ஆப்பில் வரமாட்டீங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த 3 விதமான லோன் ஆப்பில் லோன் கிடைக்க வாய்ப்பு குறைவு. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்ததுன்னா இது கிடைக்காதுங்க. நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த லோன் ஆப்பில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கே அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கறதுக்கு முன்பாக 2 இஎம்ஐ ரொம்ப அர்ஜென்ட் பணம் தேவைப்படுது, 2 மாதத்தில் பணம் வந்துடும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.